Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சாரியோட ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்றது எப்படிங்கறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த சாரி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து இப்போ லேட்டஸ்டா வர பனாரஸ் சாரி இது. இந்த சாரி பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா இதுதான் இருக்கு. பார்டர்ல இந்த பிங்க் வருது. பாடியில வந்து ஒரு பர்பிள் ஷேட் பேக்ரவுண்ட்ல ஃபுல் ஜரியில வந்து டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பார்டர் வந்து பிங்கா இருக்கு. இதுதான் பல்லு டிசைன். அவர் கெட்டி ஜரிகை மாதிரி இருக்கு. இந்த சாரிக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்கிற ப்ளவுஸ் வந்து இதுதான். இந்த plain purple color இந்த சாரியோட பேக்ரவுண்ட்ல இருக்குல இந்த கலர் தான் இதுக்கு ப்ளவுஸா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் கஸ்டமர் வந்து இந்த கலர்ல ப்ளவுஸ் வேணும்னு சொல்லி எடுத்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மேல இந்த கலரும் காம்பினேஷன் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினு அவங்களே ஐடியா கொடுத்திருக்காங்க. சோ அத நாம எப்படி பண்ணலாம்ங்கறத நான் காட்றேன் பாருங்க. இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் பீஸ் தான் கஸ்டமர் வாங்கி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ரா silk மெட்டீரியல். அந்த சாரில வந்து பார்டர் பிங்க் இருந்துச்சு அந்த கலருக்கு மேட்சிங்கா அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. இதுல வந்து நான் ஸ்லீவ் தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண போறேன். நான் என்ன ஐடியா பண்ணிருக்கேன்னா இந்த ஸ்லீவ் தான் வரைஞ்சு கொடுத்துட்டாங்க. டெய்லரே வரைஞ்சு கொடுத்துட்டாங்க. சோ நான் என்ன ஐடியா பண்ணிருக்கேன்னா இந்த ஷேப்ல ஒரு வளைவு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வளைவு இந்த இடத்துல வந்து சாரில ப்ரொவைட் பண்ணனா அந்த பர்பிள் கலர் ப்ளவுஸ் மெட்டீரியல் கொடுத்திருந்தாங்கல இந்த மெட்டீரியலை இந்த இடத்துக்கு பேட்ச் பண்ண போறேன். அண்ட் இங்க கீழே வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ், ஏன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டும் கேட்டிருந்தாங்க, அதுவும் வேணும்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் பேட்ச் ஒர்க்கும் சேர்த்து வர மாதிரி பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த பிளவுஸ் கிளாத்தை வந்து நம்ம ஒர்க் பண்ண போற கிளாத்ல எப்படி பேட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ஒர்க்ல நான் யூஸ் பண்ண போற மெட்டீரியல்ஸ் என்னங்கறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து 14 inch ஃப்ரேம். நான் ஸ்லீவ்க்கு போடுறதுனால 14 inch ஃப்ரேமே சரியா போகும். ஸோ 14 inch ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இது வந்து நீடில், நார்மல் சூயிங் நீடில், கை ஊசின்னு சொல்லுவோம் இல்லையா, நார்மல் சூயிங் நீடில். நம்பர் வந்து 7, சைஸ் நம்பர் 7. ஃப்ரெஞ்ச் நாட்ஸுக்கு நான் யூஸ் பண்ண போறேன் இந்த நீடில். அது போக ஒரு சில ஆரி ஸ்டிச்சஸ் வரும் பார்டர் லைனுக்கு, அதுக்கு வந்து 23 ஆரி நீடில் எடுத்திருக்கேன். அண்ட் சாரி கலருக்கு மேட்சிங்கா இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட் இல்லைன்னா சில்க் த்ரெட் இது எடுத்திருக்கேன் நான். ஸோ எப்படி இப்போ இந்த கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்னர் ஃப்ரேமை அடியில் வச்சுக்கோங்க, ப்ளவுஸ் பீஸுக்கு அடியில். ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு வர மாதிரி வச்சுட்டு இந்த சாரியில் ப்ரொவைட் பண்ண மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதை வந்து இது மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். இது மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கணும். நம்ம இதில் போட்டிருக்க இந்த மார்க்கை வந்து டார்க்கன் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல அந்த கிளாத் அட்டாச் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும். ஸோ இப்போ டார்க்கன் பண்ணியாச்சு. இந்த கிளாத் வந்து இப்போ இது மேலே வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அவுட்டர் ரிங்கையும் இது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கிளாத் ரொம்ப டைட்டாக இருக்காது, ஏன்னா வந்து கீழே உங்களுக்கு துணி அட்டாச் பண்ணல. ஸோ இந்த அளவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைட்டன் பண்ணிக்கோங்க, இழுத்து விட்டுக்கணும். இப்போ இது வந்து ஃப்ரேம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற கிளாத்ல வந்து நம்ம எதுவுமே வரையலை, ஆனால் அடியில் இருக்கிற கிளாத்தில் இருக்கிற அந்த சாக் பீஸ் மார்க் வந்து நமக்கு இதில் தெரியுது. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால தெரியுது. பார்த்தீங்கன்னா மேலே ஒன்றும் வரையலை, பட் அடியில் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதை கணக்கு பண்ணியும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். என்ன ஸ்டிச்சஸ்னா நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். ஃபர்ஸ்ட் ஒரு லாங் லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே ஜிக்ஸாகா ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுவுமே வந்து இந்த செல்ஃப் கலர்ல, இந்த த்ரெட் கலர்ல தான் போடணும், வேற கலர்ல போட வேண்டாம். அப்படி போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் நம்ம பேட்ச் பண்ணதுன்றது ரொம்ப ஆப்வியஸாக தெரியாம கொஞ்சம் செல்ஃபா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஜிக்ஸாக் போடுறதுன்றது பார்ப்போம். இப்போ இந்த பின்னாடி இருக்கிற கிளாத்ல இருக்கிற லைன்ஸ் தெரியுது, ஆனாலும் நம்ம இன்னும் ஒரு தடவை மேலேயும் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் டார்க்காக தெரியும், நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ இதில் வந்து அந்த பர்பிள் கலரில் இந்த செல்ஃப் கலர், இந்த மேலே இருக்கிற கிளாத் இருக்கு இல்லையா, இதே கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வச்சு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். இந்த செயின் ஸ்டிச்சஸ் கொஞ்சம் லாங்காகவே போட்டுக்கலாம், ஏன்னா மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ இதே மாதிரி லாங் செயின் ஸ்டிச்சஸ் வந்து இந்த அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ஷேப்புக்கு ஃபுல்லாக போட்டு பிடிக்கணும். இப்போ இந்த ஒரு லைன் செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் செல்ஃப் கலர் த்ரெட்டில். அடுத்து வந்து இது மேலே வந்து அப்படியே ஜிக்ஸாகா ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும்.
நம்ம டியூட்டோரியல்ல கூட பார்த்திருக்கோம் zigzag ஸ்டிச்சஸ்ங்கிறது வந்து ஒரு லாக்கிங்காக யூஸ் பண்றது. ஸோ இப்போ இது வந்து ஒரு லாக் மாதிரி ஆயிடும். இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு நீங்க இந்த கிளாத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சு வராது. இந்த ஸ்டிச் போடாம அப்படியே இந்த கிளாத் கட் பண்ணீங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும். செயின் ஸ்டிச் தனியா வந்துடும், இந்த கிளாத் வந்து பிசிறா வந்துடும். அதுக்காக தான் இந்த லாக்கிங் ஸ்டிச்சான zigzag ஸ்டிச் போடுறோம். இதே மாதிரி இது ஃபுல்லா போட்டு முடிக்கணும். இப்போ இதுல வந்து zigzag ஃபுல்லா எல்லா பக்கமும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டைரக்டா இந்த கிளாத்தை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடியில் இருக்கிற கிளாத் டேமேஜ் ஆகாம ரொம்ப கேர்ஃபுல்லா கட் பண்ணிட்டே வரணும். ஸ்டிச்சஸ்ல படாம அந்த கிளாத் மட்டும் கட் பண்ணீங்கனாலே போதும். ஸோ இது மாதிரி பண்ணி நீங்கள் என்ன மாதிரியான ஷேப்ஸ்லையும் பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து என்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு எனக்கு தோன்ற ஐடியாவில் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. முதவே நம்ம வேறு கிளாத்தில் இந்த ஒர்க் பண்ணிவிட்டு அதை இது மேலே பேட்ச் பண்ணலாம். அது நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ளவுஸோட பாதியே நம்ம ஸ்லீவோட பாதியவே நம்ம மாற்றுறோம் இல்லையா? ஸோ அதனால் இப்படி அந்த கிளாத்தையும் இந்த ஃப்ரேமோடு சேர்த்து போட்டு பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு கோல்டன் ரோஸ் வச்சு ஒரு பேபி பிங்க் பிளவுஸ் ஒன்று போட்டிருப்பேன். அதுலேயும் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் அப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. ஸோ அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த பேட்ச் எப்படி பண்ணுனீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எனக்கு எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம நினச்ச மாதிரி பேட்ச் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். ஸோ zigzag போட்டுக்கிறதுனால வந்து ரொம்ப பிரிஞ்சு வராது எங்கேயுமேவும். இப்போ அடுத்து இது மேலே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பேட்ச் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் போட்டு ஃப்ரேம் கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு 1/2 inch கேப்க்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட போகிறோம். ஸோ அதை முதல் வரைஞ்சிக்கலாம். அடுத்து ஒரு லைன் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மெஷர் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். மெஷர்னா இந்த சென்ஸ் சும்மா கண் மதிப்பாக வரைஞ்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். அதுக்கு வந்து நான் நீடில் வந்து நம்பர் 7 எடுத்திருக்கேன். முதல் காட்டினேன்ல அந்த நீடில் சூயிங் நீடில் சாதாரண கை ஊசியில் நம்பர் 7 எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 9x9 18 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் இதே செல்ஃப் கலர் இந்த கலர் இருக்கு இல்லையா, அந்த பர்பிள் கலர் இதே கலர்ல தான் போட போறோம். ஸோ இங்கிருந்து அடைச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடும்போது ஸ்டாண்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு ரொம்ப சிக்காகாமல் ஈஸியாக வரும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறதுக்கான கிளியர் டியூட்டோரியல் கிளியர் பிக்சர் வந்து டியூட்டோரியல் இருக்கும். அதுலேயும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறதுலாம் டிசைனிங் ஆஃப் த ப்ளவுஸ் மட்டும்தான். ஸோ இந்த அளவுக்கு நெருக்கமாக இந்த கேப்பில் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நம்ம நெருக்கமாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல இதுக்கு அடுத்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போட போகிறோம். அது எவ்வளோ ஸ்பேஸ் வேணுங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். அதாவது இது நெருக்கமாக இருக்கும், அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேட்டர் ஆகி ஸ்ப்ரே பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்லீவ். இந்த கொஞ்சம் ஸ்பேஸில் இதை விட இன்னும் கொஞ்சம் கேப் ஜாஸ்தி விடணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் அது ஒரு ஸ்ப்ரே பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். இந்த தெளிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ 3 லேயராக போட்டிருக்கோம். ஒன்னொன்னுலேயும் நாட்ஸுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் மாற்றி போடணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்,
நெக்ஸ்ட் ஒன்ல கொஞ்சம் தள்ளி அண்ட் லாஸ்ட் ஒன்ல நல்லா தள்ளி தள்ளியே போடணும். இதில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. மேலே இருக்கிற இந்த பேட்ச் கலர்லேயும் த்ரெட் எடுத்து அப்படி ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம். அண்ட் ஸோ இந்த இடம் இப்போ ரொம்ப கேப் ஸ்பேஸாக இருக்கு இல்லையா, எம்டியாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து இங்கே கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டன் கலரு திலகம் ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன்ஸ். இது எப்படின்னா வந்து நடுவில் வந்து நல்ல ஷைனிங்கான ஒரு ஸ்டோன் இருக்கும். அவுட்லைனில் வந்து ஒரு மெட்டல் ரிங் மாதிரி இருக்கும். கிளிப் ஸ்டோன்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்த கிளிப் ஸ்டோன்லாம் கிளிப் வந்து மேலே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கும் ஸ்டோனை. ஸோ இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இது நிறையா வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை இப்போ எங்கே வச்சு பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ப்ளவுஸோட சென்ட்ரு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு டாட்டு ஒன்று. ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் டாட்ஸ் வச்சுருக்கேன். இந்த டாட்ஸ்லாம் நான் இந்த ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோன் வந்து தைக்க முடியாது, ஒட்ட மட்டும் தான் முடியும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் தைக்கிறதுக்கு, பட் முடியல. அதில் ஸ்பேஸே இல்லை நம்ம நீடில் கொண்டு போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒட்ட மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற ஸ்டோன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் க்ளூ ஜாஸ்தி போட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டி முடிச்சிட்டோம். இது கோல்டன் கலரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து எனக்கு என்ன ஐடியானா வந்து இந்த த்ரெட் ஒர்க் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளேயும் அங்கங்கே கொஞ்சம் கிளிட்டரிங் எஃபெக்டில் கோல்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோல்டு ஸ்டோன்ஸ் வந்து நார்மல் பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸை விட இந்த மாதிரி இதே மாதிரி எஃபெக்டில் ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்றனால யோசிச்சதில் இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். லைக் நம்ம ஸ்டோன் செயின் வரும் இல்லையா, இதில் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி, குட்டி குட்டியாக இந்த சென்ஸ் ஒரு ஸ்டோனாக ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு நடுவில் ஒட்டும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதில் மேக்ஸிமம் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஃபுல்லாக கோல்டுலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது சூஸ் பண்ணியிருக்கேன். வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வைக்கும்போது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அதே அளவுக்கு ஸ்டோன்ஸும் கொஞ்சம் நெருக்கமாக வைக்கணும். இந்த கேப்புக்குள்ள ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு இடையில ஸ்டோன்ஸ் வர மாதிரி. இந்த மாதிரி ஒர்க்லலாம் ஸ்பேசிங் தான் ரொம்ப முக்கியம். கரெக்டான ஸ்பேஸில் வச்சோம்னா நல்லாயிருக்கும், டிஸ்டன்ஸில் வைக்கணும். ஸோ இப்போ நான் க்ளூ வச்சுருக்கிற இடத்துலலாம் வந்து இது வைக்க போகிறேன். இந்த குட்டி குட்டி கோல்ட் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறேன். இதுக்குமே க்ளூ கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன். ட்ரை ஆனாலும் ஒன்றும் தெரியாது, அசிங்கமாக தெரியாது. பட் அதே சமயத்தில் இந்த திலகம் ஸ்டோன்ஸுக்கு வந்து வெளியில் க்ளூ வராமல் ஆனால் க்ளூ நிறையா வைக்கணும். பட் வெளியில் தெரிஞ்சால் வந்து இது நல்லா இருக்காது. ஏன்னா பிளெயின் பேக்ரவுண்டில் இந்த க்ளூ வெளியே வந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து அவ்வளோ தெரியாது, அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கிறேன். அப்போ தான் விழுகாமல் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வச்சுருக்கோம். இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் இல்லை, ஸோ ஸ்டோன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி. இப்போ இங்கே அதையும் விட தள்ளி தள்ளி. இப்போ இதில் எல்லா ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், ஒட்டி வச்சாச்சு. அதுக்கு ஆயிரத்துக்குள்ளே வந்து இந்த ஸ்லீவோட எண்டில் வந்து ஒரு 3 லைன் ஜரி லைன் போட போகிறேன். 3 லைன் செயின் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ இந்த ஜரி லைன் போட்டாச்சு. அடுத்து வந்து இந்த இடத்துல இந்த பேட்ச் முடியுது இல்லையா, அந்த இடத்துல இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரே ஒரு லைன் கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் வைக்க போகிறேன். இது வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸு. இந்த ஸ்டோன் செயின் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து ஒரு ரவுண்ட் பீட், டல் கோல்டு ரவுண்ட் பீட் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு பீட் வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுரும். ஒரு பீடுக்கும் ஒரு முடிச்சு போட்டு பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவில் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நினச்ச மாதிரி அழகாகவே வந்திருக்கு. அந்த கோல்டும் கொடுத்து வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் இருந்ததை விட இந்த கோல்டு இது திங்ஸ் வச்சு அதை ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இது பேக் நெக் ஒர்க் பண்ண போகிறேன், முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த பிளவுஸோட பேக் நெக்கும் ஃபுல்லாக முடிஞ்சு. இதில் பேக்கில் என்ன பண்ணியிருக்கேன்னா வெர்டிக்கலாக போட்டிருக்கேன். ஸ்லீவில் வந்து இதே டிசைனில் இந்த ஸ்லீவ் ஹாரிசான்டலாக வந்தது, அதுவே வந்து இது வெர்டிக்கலாக வர மாதிரி ஒன் சைட் டிசைன் வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
அண்ட் ரொம்ப நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது ப்ளவுஸு. பட் இது வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணி கைக்கு வராது, ஏன்னா டெய்லர் ஆர்டர் இது அப்படியே டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட போயிடும். அண்ட் ஆனால் அப்படி கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக ப்ளாகில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.